8ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இப்போ நமக்கு பிசியில் 61, ஏபி 16, 161 அப்படின்னு வந்திருக்கு. அதை வச்சு எடுக்கலாம். இங்கே பாருங்கள், நமக்கு ஏபியில் 229 அப்படின்ற நம்பரு வந்தது. ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா இங்கே ஏபியில் பாருங்கள், இங்கே பிசியில் இருக்கிற 77க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டு பாருங்கள், 22 அப்படின்னு வரும். அது கீழே பாருங்கள், இந்த 61க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 16 அப்படின்னு வரும். இப்போ இந்த 46 அப்படின்ற நம்பரில் நம்ம ஃபுல் ஆப்போசிட் பண்ணோம்னா 91 அப்படின்னு வரும். அப்போ ஏபியில் ஒரு 91 அப்படின்ற நம்பர் வரலாம். இங்கே பாருங்கள் 29, நமக்கு பிசி 29 டைரெக்டாக வந்தது. அது ஒரு நாள் விட்டு மேலே பாருங்கள், இங்கே 61ன்ற நம்பரு நமக்கு டைரெக்டாக வந்தது. இப்போ இந்த 46ன்ற நம்பரு கேமில் 64 அப்படின்னு திரும்பி வரலாம், இல்லை 46 டைரெக்டாக வரலாம். பாருங்கள், இந்த 29 நமக்கு பிசியில் டைரெக்டாக வந்தது, 61மே நமக்கு டைரெக்டாக தான் வந்திருக்கு. ஓகேவா? பாருங்கள், இங்கே ஒரு தடவை நம்ம ரிசல்ட்டை பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த 29 பிசி நமக்கு டைரெக்டாக வந்தது, 61 வந்தது. இப்போ கேப்பில் நமக்கு இங்கே 46 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த 46ன்ற நம்பரு டைரெக்டாகவும் வரலாம், இல்லை திரும்பி 64 அப்படின்னு வரலாமான்னு பாருங்கள். இந்த 46 பார்த்து வச்சுங்க. ஸோ இது பாருங்கள். அதுக்கு அடுத்து பாருங்கள், திரும்ப நமக்கு இந்த 77ன்ற நம்பருக்கு 22 அப்படின்ற வச்சுக்கலாம். இந்த 61க்கு 16 ஃபுல் ஆப்போசிட். ஓகேங்களா? இதுவுமே வந்து ஃபுல் ஆப்போசிட் தான். இந்த 77க்கு 22 வந்தது. இந்த 61 ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 16, ஏபியில் 16 வந்தது. இப்போ இதை ஃபுல் ஆப்போசிட் போட்டால் 08, எதுவுமே திரும்பலை. அப்போ நமக்கு கரெக்டாக இந்த 08ன்ற நம்பர் ஏபி வருமானு பார்த்துங்க. அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள், 77க்கு 22 அப்படின்னு வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 11ல் ஒரு நம்பர் 16 அப்படின்னு ஒரு நம்பரு ஆப்போசிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்போ இது 76ன்றது டைரெக்டாக அப்படியே நிற்கணும். ஓகேங்களா? எப்போவுமே 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிடுச்சின்னா அப்புறம் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் அடுத்து 3ஆவது நாள் வர்றது டைரெக்டாக அப்படியே வரும். அப்போ நம்ம ஏபியில் 76 அப்படின்னு மேட்ச் ஆகுதா பாருங்கள். இங்கே 08 மேட்ச் ஆகுமான்னு பாருங்கள் ஏபியில். இங்கே வந்தீங்கன்னா பிசியில் நமக்கு 46, 64 மேட்ச் ஆகுதா பாருங்கள். அதே மாதிரி ஏபிலுமே வந்து ஒரு 91ன்ற நம்பரு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் இதெல்லாம் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். நான் எல்லாத்தையும் எனக்கு வர ஐடியாலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் வருதோ அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணணும். இப்போ இந்த 529 அப்படின்ற நம்பரில் மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். இங்கே நமக்கு பிசி 29 டைரெக்டாக வந்தது. இந்த 16 நமக்கு 61 அப்படின்னு திரும்பி வந்தது. ஓகேங்களா? அதாவது 29 டைரெக்டு, இந்த 16 நமக்கு திரும்பி 61 அப்படின்னு வந்திருக்கு. பார்த்துங்க, இங்கே 61 அப்படின்னு வந்திருக்கு பிசி. அப்போ 61ன்னு வரும்போது அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நமக்கு 87 அப்படின்னு இருக்குது. அப்போ அந்த 87 78 அப்படின்னு திருப்பி வைக்கலாம். ஓகேங்களா? இங்கே 87 இருக்குது, அதனால் அந்த 87 திருப்பி 78 அப்படின்னு வைக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே ஏசியில் இருக்கிற 22, ஓகே, ஏசியில் இருக்கிற 22, அதாவது இங்கே ஏசியில் இருக்கிற 77 நமக்கு ஏபியில் 22 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பி போர்டில் இருக்கிற 8க்கு சி போர்டில் 9 அப்படின்னு வந்திருக்கு இந்த 787ல். அப்புறம் பாருங்கள், அந்த 666ல் கரெக்டாக இங்கே வந்து நமக்கு ஏசியில் இருக்கிற 77, ஏபியில் 22, இங்கே ஏசியில் இருக்கிற 66 நமக்கு அப்படியே வந்து 11. ஓகேங்களா? அது வந்து நமக்கு அப்படியே ஏசிலே நின்றுச்சு. இந்த 6ன்ற நம்பர் அப்படியே வந்து பி போர்டில் அப்படியே நின்றுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 010 அப்படின்ற நம்பரில் நமக்கு ரிசல்ட் வரணும். 010ன்னு வரும்போது 55 அப்படின்னு வரணும். 55ன்னு வரும்போது இந்த 1 அப்படியே இருந்துச்சுன்னா 155 பாக்ஸ் வருமானு பார்த்துக்குங்க. 155 பாக்ஸு இந்த மெத்தடில் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இங்கேயுமே மேட்ச் ஆகுது. இங்கே பாருங்கள், இந்த 79 நமக்கு பிசியில் 29 அப்படின்னு வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 16 அப்படின்ற நம்பரு, இல்லை 161ன்ற நம்பர் அப்படியே டைரெக்டாக வந்துச்சு. அது கீழே 010 அப்படின்ற நம்பர் இருக்குது. அப்போ இங்கே நமக்கு இங்கேயுமே வந்து ஒரு 010 அப்படின்ற நம்பர் மேட்ச் ஆகுது.
அப்போ இந்த 100 இல்லை 155 பாக்ஸ் வருமான்னு பாருங்கள். அதுக்கு இன்னொன்று பேட்டர்ன் எப்படி மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 79க்கு இங்கே பாருங்கள், இந்த 79க்கு இங்கே 42 அப்படின்ற நம்பர் இருக்குது. 79க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 24 அப்படின்னு தான் வரும். அது இங்கே 42 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 16 ஏபியில் இருக்கிற 16க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் போட்டிங்கன்னா 66 அப்படின்னு வரும். அடுத்து பாருங்கள், இந்த 01 அப்படின்ற நம்பர்லேருந்து கேம் வரணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஏசியில் இருக்கிற 00வை இங்கே கரெக்டாக ஏபியில் 55 அப்படின்னு வச்சுருக்காங்க. இப்போ இங்குமே நமக்கு அப்படி தான் வந்து 010 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்குமே வந்து 010 தான் இருக்குது. அப்போ இங்கே 550 அப்படின்னு நம்பர் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு 50என்ற நம்பரு கேமில் மேட்ச் ஆகுதான்னு பார்த்துங்க. இல்லை 55 இல்லை 00என்ற நம்பரு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். இது சொல்கிற பேட்டர்னெல்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படியெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா. இங்கே அடுத்து பாருங்கள், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஏன்னா என்னென்ன மாதிரி கெஸ்ஸிங் வருதோ எல்லாத்தையும் போடுறேன். ஏன்னா நேற்று வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு வர கெஸ்ஸிங் எல்லாம் போடுங்க, அப்போ தான் இங்கே கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதனால் பாருங்கள், இங்கே இந்த 192 அப்படின்ற நம்பரில் பாருங்கள், நமக்கு பிசியில் இந்த 29ன்னு திரும்பி வந்தது. இந்த ஏ போர்டில் இருக்கிற 1ன்ற நம்பருக்கு நமக்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 292ன்ற நம்பரு 229ன்னு வந்தது. இந்த இடத்துல ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 2ன்னு இருக்கும். அது பாருங்கள், இங்கே இந்த 92 அதோடு சேர்த்திங்கன்னா 292 நமக்கு பாக்ஸில் வந்த மாதிரி வச்சுங்க. இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே ஏ போர்டில் இருக்கிற 5க்கு ஒரு நம்பர் கூட்டுங்க, 6 அப்படின்னு வரும். இந்த 11 ஏசியில் வச்சுங்க. அப்போ பாருங்கள் 161 அப்படின்னு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 40ன்ற நம்பரை நம்ம அப்படியே வச்சுட்டு இந்த 6ன்ற நம்பருக்கு ஒரு நம்பர் கூட்டி பாருங்கள், 7ன்னு வரும். அப்போ 740 பாக்ஸ் வருதான்னு பாருங்கள். 740 பாக்ஸு. அடுத்து பாருங்கள், இங்கே நமக்கு பிசியில் 29 அப்படியே வந்துச்சு. இங்கே ஏசியில் 11 அப்படியே வந்தது. இப்போ நமக்கு ஏபி 10 அப்படின்ற நம்பரு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். அதாவது இங்கே பிசி அப்படியே பிசிலே வந்துச்சு. அடுத்து ஏசி நம்பர் ஏசிலேயே அப்படியே வந்துச்சு. இப்போ ஏபியில் இருக்கிற 10ன்ற நம்பரில் டைரெக்டாக வரணும். இங்கே நமக்கு 010, இங்கே நமக்கு 010, திரும்ப இங்கே 550, இப்போ திரும்ப வந்து இந்த 100 அப்படின்ற நம்பரில் மேட்ச் ஆகுது இந்த மெத்தடில். அப்போ 100ன்ற நம்பர்லேருந்து 2 நம்பர் கேமில் வருமானு பார்த்துங்க. அப்போ ஏபியில் 10 வருமானு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு 92என்ற நம்பரை பிசியில் 29 அப்படின்னு வந்தது. அப்புறம் இந்த 61 டைரெக்டாக வந்துச்சு. இப்போ கேப்பில் இருக்கிற 25 வருமானு பாருங்கள். அதே மாதிரி தான் இங்கே நாம் கேப் நம்பரு என்ன கேப் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா ஒரு நம்பரு எடுத்திருந்தோம். இங்கே 25 அப்படின்ற நம்பரு, இந்த இடத்துல 69. கரெக்ட். இந்த இடத்துல 69ன்ற நம்பரு எப்படின்னா, இங்கே பாருங்கள், நமக்கு பிசி 92, பிசி 61, இன்னொரு இடத்துல பிசி 45ன்ற நம்பர் கேப் நம்பர் எடுத்தோம். இல்லை, கேப் நம்பர் 35. ஓகே, 35ன்ற நம்பரு, அதுக்கு 08 அப்படின்னு எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையுமே வரிசை அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. எந்த கெஸ்ஸிங்கோட எது மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் கரெக்டாக பாருங்கள். இங்கே பாருங்கள், நமக்கு பிசியில் 92க்கு 29, 61க்கு டைரெக்டாக 61ன்னு வந்துச்சு. அப்போ இந்த 25 டைரெக்டாக 25 அப்படின்னே வருமானு பாருங்கள். இங்கே பாருங்கள், 822க்கு ஒரு நம்பரு ஏ போர்டில் இருக்கிற நம்பரு ப்ளஸ் பண்ணி பாருங்கள், 9ன்னு வரும். இந்த 8க்கு 9ன்னு வச்சு 822 அப்படின்னு நமக்கு 229 அப்படின்னு கெஸ்ஸிங் வந்துச்சு. அதாவது இங்கே வச்சு 9 வச்சா 922ன்னு வரணும். அது நமக்கு 229ன்னு வந்துச்சு. இப்போ 101ல்
பி போர்டில் ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 6ன்னு வரும். அது 161 அப்படின்னு வந்துருச்சு. எதுவுமே ஆப்போசிட் பண்ணல. இங்கே பாருங்கள் 8க்கு 9 வச்சு பாக்ஸு. இங்கே 0க்கு ஒரு நம்பரு கூட்டினா நமக்கு 1ன்னு வரணும். அது ஆப்போசிட் வச்சு 161. இப்போ இங்கே திரும்ப வந்து பி போர்டில் ஒரு நம்பர் கூட்டினா 8ன்னு வரும். இந்த 75 875 பாக்ஸ் வரணும். ஓகேவா? 875 பாக்ஸ் வரணும். நமக்கு இங்கே 25ன்ற நம்பர் இருக்குது. இதில் ஒரு நம்பர் ஆப்போசிட்டோ எதா ஆச்சுன்னா இந்த பேட்டர்ன் மேட்ச் ஆகும். ஓகேவா? இந்த பேட்டர்ன் கரெக்டாக அப்படியே மேட்ச் ஆகும். அடுத்து பாருங்கள், இதுவுமே வந்து 29 பிசி, இந்த 11 ஏசி, இந்த 69ன்ற நம்பரு கேப்பில் இருக்குது. இந்த 69ன்ற நம்பரு அதாவது 29 டைரெக்டாக வந்துச்சு. இந்த 11க்கு ஒரு நம்பர் 16 அப்படின்னு வந்துச்சு. அப்போ இந்த 69ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகுமான்னு பாருங்கள். அந்த நம்பரு நமக்கு இந்த இடத்துல வந்து 91 அப்படின்ற நம்பரு. அப்படி பார்க்கும்போது இந்த 91 இந்த 69ம் மேட்ச் ஆகும். அதுவுமே எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு இந்த 927ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் வந்தது. 922ன்ற நம்பரில் 229ன்னு. ஏசி மட்டும் பாருங்கள் 97 29 அப்படின்னு நம்ம பிசியில் திருப்பி வைப்போம். இங்கே பாருங்கள் 66 பிசியில் அப்படியே நமக்கு வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 16 அப்படின்னு வைப்போம். அது 61 அப்படின்னு வந்துச்சு. இப்போ இந்த 77ன்ற நம்பர் இருக்குது. அந்த 77ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணால் 27 இல்லைன்னா 72 பிசி வருமானு பாருங்கள். இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ஆகிருக்கும். அதுவுமே கரெக்டாக பார்த்துங்க. அதாவது இந்த 927ல் நமக்கு 2 நம்பர் கேமில் வந்துச்சு. அது ஏசியில் இருக்கிற 97 நமக்கு பிசியில் 29ன்னு வந்திருக்கும். இந்த 626ல் நமக்கு ஏசியில் இருக்கிற 66 பிசியில் 61ன்னு வந்திருக்கும். இப்போ நமக்கு ஏசியில் இருக்கிற 77ல் பிசியில் 27 வரணும். அப்படின்னா 72 அப்படின்ற நம்பர் வரணும். பாருங்கள், இங்கே 29 அப்படின்ற நம்பரு நமக்கு பிசியில் இங்கே 42ன்ற நம்பரு நமக்கு பிசியில் 29 அப்படின்னு வந்துச்சு. இந்த 66 நமக்கு 16 அப்படின்னு வந்துச்சு. 61 பிசி வந்துச்சு. ஓகேங்களா? அதாவது இந்த இதில் நம்ம இந்த 4ன்ற நம்பரை மட்டும் ஆப்போசிட் பண்ணுவோம். அப்போ 92 அப்படின்னு வரும். அதை வந்து நமக்கு பிசியில் 29ன்னு வைப்போம். இந்த 6ன்னுக்கு நம்ம 1 அப்படின்ற நம்பரு ஆப்போசிட் பண்ணலாம். அதை வந்து திருப்பி 61 அப்படின்ற நம்பர் பிசி வைக்கலாம். இப்போ இந்த நம்பரை ஆப்போசிட் பண்ணால் 0ன்னு வரும். அதை நம்ம திருப்பி 50 அப்படின்ற நம்பர் பிசி வைக்கலாம். இப்போ நமக்கு 0ன்ற நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அது கடைசியாக வந்து 750 அப்படின்ற நம்பரில் தான் ஸ்டாப் ஆச்சு. இப்போ நமக்கு திரும்ப வந்து இந்த 42க்கு 29 அப்படின்னா இந்த 66க்கு இங்கே 61 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 55க்கு நமக்கு 50 அப்படின்ற நம்பர் தான் கரெக்டாக இங்கே வரணும். அப்போ பிசி 50 அப்படின்ற நம்பரு மேட்ச் ஆகுதா பாருங்கள். பிசியில் 50 உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதோட இப்போ நம்ம எடுத்துருக்கிற கெஸ்ஸிங்லலாம் எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு ஏ போர்டு அதோட ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதாவது 50 அப்படின்ற நம்பருக்கு. அப்படி பார்க்கும்போது நமக்கு இங்கே 35 அப்படின்ற நம்பரு நாம் ஒன்று எடுத்தோம். அப்போ 350 இல்லை 850 ஏதாவது மேட்ச் ஆகுமான்னு பாருங்கள். ஆல்ரெடி இதை நம்ம ஃபுல் ஆப்போசிட் பண்ணுறதா ஏபியில், அதாவது இந்த 77க்கு 22, இந்த 61க்கு 16, இந்த 35க்கு 08ன்னு எடுத்தோம். அது ஒரு வேளை ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 85ன்னு வந்துருச்சுன்னா 850 அப்படின்னு வரலாம். அந்த 85 பாருங்கள், இங்கே பாருங்கள், போன மாதத்தில் 29 பிசி வந்துச்சு. இந்த 16 அப்படின்ற நம்பரு நமக்கு 61 அப்படின்னு வந்திருக்கு. அப்போ இந்த 85 கேமில் வரும்போது 850 பாக்ஸ் ஒரு வேளை அடிக்குமான்னு பாருங்கள். ஓகேவா? இந்த மாதிரிலாம் மேட்ச் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து இந்த 69ன்ற நம்பரும் கேப் நம்பரு. அதுக்கு இங்கே வர இந்த 46 மேட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள் 74க்கு ஏசியில் இருக்கிற 74 ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். பிசியில் நமக்கு 29 அப்படின்னு வரும். இந்த 74 பிசியில் 29 அப்படின்னு மேட்ச் பண்ணலாம்.
அடுத்து பாருங்கள், இங்கே 16 அப்படின்ற நம்பரை ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். 61 நம்ம பிசி அப்படியே மேட்ச் பண்ணலாம். இப்போ இந்த 67 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 12ன்னு வரும். அது அப்படியே நாம் 12 அப்படின்னு பிசியில் வைக்கலாம். பிசியில் 12 அப்படின்னு நம்பரு டைரெக்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இந்த 74க்கு 29, இந்த 16க்கு 61, இந்த 67க்கு 12. ஆனால் எதுவுமே வந்து திரும்பலை, டைரெக்டாக தான் இருக்குது. அதனால் 12ன்ற நம்பருமே பிசியில் மேட்ச் பண்ணலாம். நம்ம இந்த 50ன்ற நம்பரு இந்த 85ஓட 850 அப்படின்னு மேட்ச் பண்ணுறோம். இந்த 35க்குமே வந்து 350ன்னு மேட்ச் பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா, இங்கே 775 அப்படின்ற ஒரு நம்பரு நம்ம 875 மேட்ச் ஆகலாம் அப்படின்னு எடுத்தோம். அதாவது இந்த இடத்துல 8க்கு 9, இந்த இடத்துல 1க்கு 6, திரும்ப இந்த இடத்துல 1 ப்ளஸ் பண்ணி 8ன்னு வச்சு அதுக்கு 3ன்ற நம்பர் கூட மேட்ச் பண்ணலாம். 3ன்ற நம்பர் மேட்ச் பண்ணால் கூட நமக்கு 35 அப்படின்ற நம்பருமே கேமில் வரலாம். அப்படி 35ன்னு வரும்போதுமே இந்த 50ன்ற நம்பர் மேட்ச் ஆகலாம். அப்படி இல்லைன்னா 735ன்ற நம்பருமே டைரெக்டாகவும் அடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் பார்த்துங்க. இப்போ இந்த பிங்க் கலர் மார்க் பார்த்துங்க. இங்கேருந்து இது வரைக்கும் இதில் பாருங்கள், இந்த 78 அப்படின்ற நம்பரு, இந்த 78 அடுத்த மாதம் ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள், பிசியில் ஒரு நம்பர் இந்த மேலே கரெக்டாக பாருங்கள், ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி திரும்பாமல் 73 அப்படின்னு வருது. அடுத்து பாருங்கள், இந்த ஏபியிலேருந்து கரெக்டாக பிசிக்கு 73, அதில் திரும்பவும் வந்து இந்த ஏபியில் இருக்கிற நம்பர் அப்படியே வந்து பிசியில் 78. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் கரெக்டாக பார்த்துங்க. இந்த இடத்துல போன மாதத்தில் இந்த நம்பரில் ஏதாவது வருமா அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். கரெக்டாக அதே மாதிரி வந்துச்சு. இங்கே பாருங்கள், 67, இங்கே 78, அதனுடைய ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி பி போர்டு ஆப்போசிட் பண்ணால் இங்கே 73, திரும்ப அந்த நம்பர் டைரெக்டாக பிசிலேயே 78. முதல்ல ஏபி, அப்புறம் பிசி, அப்புறம் பிசி. இப்போ மறுபடியும் ஏபியில் இருக்கிற 67 கரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே பி போர்டு ஆப்போசிட் ஆச்சு, இங்கே ஏ போர்டு ஆப்போசிட் ஆகுது இப்போ. அப்போ ஒரு மாதத்துக்கு மேலே பாருங்கள், கரெக்டாக பிசியில் 17 அப்படின்னு வந்திருக்கும். இப்போ 17ன்னு வந்து திரும்ப வந்து இந்த 67 நம்பர் பிசியில் வரணும். ஓகேவா? 67ன்னு கரெக்டாக அப்படியே வரணும். இந்த 67ன்ற நம்பரு ஏற்கனவே நாம் ஒரு இடத்துல மேட்ச் பண்ணோம். இங்கே பாருங்கள், இந்த 67 தான் நம்ம 12ன்னு மேட்ச் பண்ணோம். அது ஒருவேளை டைரெக்டாக பிசியில் 67 அப்படின்னுமே வந்துடலாம். அப்போ பிசி 67 வரும்போது ஏ போர்டு 5ன்ற நம்பரே மேட்ச் ஆகலாம். 567ன்ற நம்பரே கரெக்டாக மேட்ச் ஆகலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த 4ன்ற நம்பரு தான் இங்கே 9 அப்படின்னு வந்திருக்கு. ஆப்போசிட் வச்சு இங்கே 9ன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே பாருங்கள், இங்கேயுமே 9ன்ற நம்பர் தான் இருக்குது. இங்கே 4 வரலாம். அப்போ 467ன்னு ஒரு டைரெக்டாக ஒரு நம்பரு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? புரியுதா? பார்த்துங்க. அந்த பேட்டர்னு ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 74 அப்படின்னு நம்பரு கரெக்டாக ஒரு மாதம் விட்டு ஒரு நாள் கீழே 24 அப்படின்னு வருது. திரும்பவும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு நாள் கீழே 74 அப்படின்னே வந்திருக்கும். இந்த பேட்டர்னை போன மாதமும் வாட்ச் பண்ணேன். ஆனால் வரல அது. ஆனால் பாருங்கள், இங்கே பாருங்கள், 42 அதே மாதத்தில் ஒரு மாதம் விட்டு ஒரு நாள் கீழே பாருங்கள், அப்படியே 47. அதாவது 4 எந்த போர்டில் நிற்குதோ அதே போர்டில் தான் 4ன்ற நம்பர் நிற்குது. அது 2, 7ன்ற நம்பர் மட்டும் மாற்றி வருது. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு கீழே பாருங்கள், 42. இது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல உண்மையிலே நான் வரும்னு எதிர்பார்த்து மிஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கும். 74, 24, மறுபடியும் 74. இங்கே பாருங்கள், 42, 47, திரும்ப ஒரு 42. இப்போ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நமக்கு திரும்ப வந்து இந்த மாதத்தில் 74 அப்படின்னு ஒரு பிசி இருக்குது. அதுக்கு முன்னாடி மாதத்தில் இங்கே 74, ஒரு மாதம் விட்டு நமக்கு கீழே வந்து இங்கே ஏபியில் இருந்து இங்கே இப்போ பிசியில் இருக்குது. ஓகேங்களா? அதனால் திரும்ப இங்கே பிசியில் இந்த பேர் வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு இப்போ 74 அப்படின்னு நம்பர் இருக்குது. அதனால் நமக்கு 24ன்ற நம்பர் ஒரு பிசி வந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள், இந்த 74க்கு அதுக்கு அடுத்த மாதம் ஒரு நாள் கீழே 24.
அதே மாதிரி தான் இங்கே 42, அதுக்கு அடுத்த மாதம் ஒரு நாள் கீழே 47. அப்போ நமக்கு இங்கே 74 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது பிசியில். அப்போ ஒரு நாள் கீழே அப்படின்னா 9ஆம் தேதி நமக்கு 24 அப்படின்ற நம்பரு வரணும். ஓகேங்களா? அதனால் இந்த பேட்டர்ன் பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் இதுவும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 467ன்னு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். மற்ற கெஸ்ஸிங்கெல்லாம் சொன்னதில் உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஒரு 16 அப்படின்னு நமக்கு பிசியில் இருக்குது. அது கீழே ஒரு 68 அப்படின்ற ஒரு நம்பர் நமக்கு இருக்குங்க. அப்போ இப்போ நமக்கு பிசியில் 61ன்ற இந்த 16 61ன்னு திரும்பி இருக்குது. இங்கேயுமே வந்து நமக்கு ஒரு 16 இருக்குது, அதுக்கு ஒரு 07 இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மெத்தட் இங்கே பாருங்கள், 6ன்ற நம்பரு தொடர்ந்து வந்திருக்கு. அதனால் 16 கீழே இருக்கிற 68 நமக்கு அப்படியே பிசி 68 அடிக்குமான்னு பார்த்துங்க. அதையுமே பாருங்கள். எனக்கு வர கெஸ்ஸிங் 467. இதெல்லாம் மார்க் பண்ணதெல்லாம் வச்சு உங்களுக்கு எதனா மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள்.